குறிப்பா இந்த சந்திப்பு, இந்த பண்ணதுல வேலுமணி அவர்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குங்கிறாங்களே சார். அது உண்மையா சார் அது? முழுக்க முழுக்க நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்து, அவர் ஒரு பொது மேடையில சொன்னார்ல, "நாம பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நமக்கு கணிசமான இடங்கள் ஆமா. கிடைத்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே இந்த 2026ல அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான அந்த பூர்வாங்க பணிகளை எல்லாமே திரு எஸ்பி வேலுமணி வேலுமணி தான் பார்த்திருக்காரு. 2 முறை டெல்லி போயி பியூஷ் கோயல், நட்டா அங்க இருக்கிற பாஜகவினுடைய தலைவர்கள சந்திச்சிருக்கிறாரு. அதன் பிறகு நம்ப கடந்த கடந்த மாதமோ, அதற்கு முதல் மாதத்திலேயோ கோவையில நம்ம சிவராத்திரி விழாவுல ஈஷா யோகா மையத்துக்கு அமித்ஷா வந்தபோது பிப்ரவரி மாசம். ஆமா, ஆமா. திரு வேலுமணி, வேலுமணியை சார்ந்தவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவர்களும் 2, 3 பேர் மீடியேட்டர்கள் ஓகே, ஓகே. அங்க போய் பார்த்து பேசினாங்க. அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைச்சது. ஸோ அந்த அடிப்படையில அதனுடைய நீட்சியாக தான் டெல்லிக்கு வரவழைச்சு இதை உறுதிப்படுத்திறணும். இதை உறுதிப்படுத்தாவிட்டால் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே இதை இவங்க செட்டில் பண்ணிருவாங்க. அதாவது எனக்கு கிடைத்த பாமக செட்டில் பண்ணிருவாங்க. விஜய் செட்டில் பண்ணிருவாங்க. எனக்கு கிடைத்த செட்டில்னா என்ன சார்? அதான் எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில பல கோடிக்கணக்கான ரூபாய் இந்த ஒப்பந்தத்துக்கே, இந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்கே பேசப்பட்டது. சீட்டு, நோட்டுங்கிறது தனியா இருந்து, இவர்களோடு கூட்டணி வைப்பதற்கே கூட இப்போ ஒரு பேரம் பேசப்பட்டது. நம்ம கூட்டணிக்கே சொன்னோம்ல பேரம். மீடியேட்டர். ஆமா, ஆமா. ஒரு மீடியேட்டர் மூலமா பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல்.